ரேஷன் கடை முதல் மின்வாரியம் வரை அத்தனை துறைகளிலும் வேலை வேண்டுமென்றால் லஞ்சம் கொடுத்தால்தான் கிடைக்கும் என திமுக நிர்வாகி ஒருவரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி அருகே திரிகூடபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். திமுகவில் கிளைக்கழக செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தென்காசிக்கு வந்த திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழியை சந்திக்க முயன்றார். ஆனால் கனிமொழியை நேரில் சந்திப்பதற்கு சுப்பிரமணியனுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்தவர் திமுகவில் தற்போதைய நிலை இதுதான் என சிலரிடம் சர்ச்சையை கிளப்பும் விதமாக பேசியிருக்கிறார். ரேஷன் கடையில் வேலைக்கு சேர்ப்பதற்காக திமுகவில் 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்குவதாக கூறினார். இதற்கு ஒருவர் வெறும் 7,500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டுமென்றால் கொள்ளைதான் அடிக்க வேண்டும் என தெரிவித்ததாக குறிப்பிட்டார். 10 லட்சம் சொன்னா ஓடு வேலையை போடு 10 லட்சம் ரூபா வாங்கினா இதுதான் உண்மை. நம்ம என்ன செய்ய முடியும்? அவ்வளவு ரேஷன் கடைக்கு உள்ளதுக்கு 10 லட்சம் ரூபா கிட்ட வருதுன்னா 7 லட்சம் ரூபா சர்வசாதாரணமா இவங்க ஒரு வருஷம் ஒரு மேலும் கடையநல்லூர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் அரிசி கொள்ளையடிக்கப்பட்டது. அது சொக்கம்பட்டியில் உள்ள செந்தில் ஆண்டவர் அரிசி ஆலைக்கு கடத்தப்படுவதாக கூறினார். இது பற்றி கடையநல்லூர் சார்பு ஆய்வாளரிடம் ஒருவர் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குமுறினார். இது தவிர லஞ்சம் வாங்குவது குறித்து கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் நவ்ஷாத் என்பவரிடம் புகார் அளித்திருப்பதாக சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதற்கு நவ்ஷாத் தனது மகனை மின்வாரியத்தில் சேர்ப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும் பணம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்காது என தெரிவித்தாரா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நான் 5 லட்சம் ரூபாய் மாணிக்கு ஈபில வேலை வாங்கியிருக்கேன். ரைட். அப்ப அன்னைக்கு கூட்டத்தில் நான் சொன்னேன், நீங்க ஒரு பொறுப்பாளர், கட்சியில பிரச்சனை இருக்கு, கட்சிக்காரனுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க தலைமையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்ல, நானே 5 லட்சம் ரூபாய் சார், நீங்க 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கலாம், நான் இல்லாதவன் எப்படி வாங்குவேன் அப்படின்னு கனிமொழிட்ட கூட. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திமுக முக்கிய புள்ளிகள் லஞ்சம் வாங்குவதாக அக்கட்சியின் நிர்வாகியே உளறி கொட்டியது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.